அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய நாமத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் இப்பொழுதும் கூட நம்மையே ஒப்பு கொடுத்து, வேத வசனம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று. ஆதலால் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது. இந்த உண்மை மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. ஆதலால் நம்முடைய நாதர் இயேசுவை நோக்கி, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா ராஜா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா ராஜா. ஏனென்றால் நாம் இயேசுவை அணுகுகிற பொழுது அவர் என்றைக்கும் நிலைத்திருக்கிற பரிசுத்த ஆவியான தேற்றளவாளனை நமக்கு தந்தருளுகிறார். இந்த தேற்றளவாளன் நம்மோடு இருக்கிற பொழுது நம் அசதியா இல்லாதபடி எப்பொழுதும் ஆவியிலே அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியும். எனக்கு பிரியமானவர்களே, ஆதலால் இந்த பாடலை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, இந்த காலை வேளையிலும் கூட என்னுடைய ஆற்றல் நீர் ராஜா, என்னுடைய வலிமை நீர் ராஜா, என்னுடைய அரணும் நீர் ராஜா, என்னுடைய கோட்டையும் நீர் இருக்கிறீர் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமா? இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஆற்றலாலும் அல்ல, சக்தியினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் கூடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் இந்த தேவ ஆவியானவரை இந்த துவக்க ஆராதனையிலே நாம் பெற்றுக்கொண்டு ஆவியிலே அனலாயிருப்போமா. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய்,
மீட்பும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, எங்கே இருவர் மூவர் நாம் கூடி இருக்கிறோமோ அங்கே நம் மத்தியிலே தேவ ஆவியானவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவர் நம் மத்தியில் இருக்கிற பொழுது நாம் அவரை என்ன செய்யாமல் இருக்கிறோம்? உணராமல் இருக்கிறோம். நாம் அவரை உணராமல் இருக்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே. ஆனால் இயேசு அவர் அப்புறம் போகிறவராக நம் மத்தியில் இருந்து அவர் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் நம்மை காக்கிற தேவன் அவர், நம்மேல் நினைவாயிருக்கிற தேவன் அவர், நம்மேல் நோக்கமாயிருக்கிற தேவன். ஆம், ஆதி அப்போஸ்தலர்கள் மத்தியிலே அவர் அந்த கடலின் அலைகள் பொங்குகிற பொழுது கீழ்த்தட்டிலே படுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தார். சீஷர்கள் எல்லாம் மரித்து போகிறோம் என்று கதறுகிற பொழுது அவர் எழுந்து வந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார், கரை சேர வழி வகுத்தார். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மதில் இப்பொழுது அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ விசுவசிக்கிறாயா? நீ விசுவசிக்கிறாயா? உன்னுடைய எதிர்காலத்தை அவர் கரம் பிடித்து வழி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம நாம் அர்ப்பணித்து இதோ இந்த பாடலை சந்தோஷமாக, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீதும் என் மீதும் நோக்கமாய் இருக்கிறார். நம்முடைய எல்லாருடைய நினைவுகளை அறிந்திருக்கிற அந்த தேவனிடத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுத்து சந்தோஷமா நாம் பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். பிறகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார்.
அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல அமர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல அமர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அடர்த்தி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மேல் நினைவாயிருக்கிற தேவன் அவர்தான் நம்முடைய அருள்நாதர் இரட்சகர் இயேசு. ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மை சுமக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மை அபிஷேகிக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மை முடிவில்லா ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படி நித்திய ஜீவனை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதலால் 139வது சங்கீதம் சொல்லுகிற பிரகாரமாக என்னை காண்கிறவரே, என்னை காக்கிறவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, சுற்றி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறவரே, உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம் என்று சொல்லி நாம் நன்றி அறிதலோடு நம்முடைய நாதரை துதித்து பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகமாய் காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். ராஜா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே,
நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய இயேசு ராஜா. நான் நடந்தாலும் நான் படுத்தாலும் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் பொழுது வழி இதுவே என்று நமக்கு பின்னாக வாக்குத்தத்தம் கொடுத்து இந்த வருஷம் முழுவதுமாய் நம்முடைய ஆலயத்தை காக்கிற தேவன் அவர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே தீனம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே. கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அவர் இல்லாத நாளெல்லாம் ஒரு நாளல்ல. அவர் நம்மை கடந்து போகிறவர் போல அவர் காணப்பட்டாலும் அவர் நம்மேல் நினைவாய் இருக்கிற தேவன், அவர் நம்மை காண்கிற தேவன், தினமும் நம்மை காக்கிற தேவன். இந்த தேவனை நாம் துதித்தோம், ஸ்தோத்தரித்தோம். இப்பொழுதும் கூட இந்த பாடல் வழியாக நம்முடைய தேசத்திற்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஒரு
ஜெப பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. கட்டப்பட்ட மனிதர் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதர் எல்லாம் கல்வாரி வர வேண்டும். உங்கள் குடும்பத்திலே உங்கள் கணவன் ரட்சிக்கப்படவில்லையா? பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையா? மனைவி ரட்சிக்கப்படவில்லையா? சகோதர சகோதரிமார்கள் ரட்சிக்கப்படவில்லையா? அவர்களுடைய பெயர்களை சொல்லி கட்டப்பட்டிருக்கிற என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய பிள்ளை இப்பொழுதும் கூட கட்டவிழ்க்கப்பட்டு நான் எப்படி கல்வாரி சிலுவை நண்டையில் வந்தேனோ அதே போல் அவர்களும் வர வேண்டும் என்று நாம் நமக்குள்ளாக ஆராய்ந்து நமக்கு தெரிந்தவர்களை அந்த ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்படி அவர்களை ஒப்பு கொடுத்து இந்த பாடல்களை நாம் பாடுவோமா? ஜெப சிந்தனையோடு நாம் பாடுவோம். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். நம்முடைய தேசத்தில் இருக்கிற அறியாமை இருள்கள் எல்லாம் விலகி நம்முடைய அதிசயமான தேவனை காண வேண்டும். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் பிரகாசமான இந்த ஒளியானது ஜனங்கள் உள்ளத்தில் மேல் படாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். அந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்தில். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். நம் அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நம்முடைய பாரத தேசத்தில் மறைய வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, எங்கு பார்த்தாலும் வில்லி சூன்யம் மந்திர தந்திர கட்டுக்கள் என்று பிசாசுக்கு அடிமையாயிருக்கிற ஜனங்கள், மனுஷருக்கு விரோதமாய் மனுஷர் எழும்பி அவர்களை பகைக்கிறவர்களாய் கொன்று போடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த காரியத்தில் இருந்து நம்முடைய பாரத தேசம் விடுதலை பெற வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். நம் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும்.
கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா 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 தேவா. கரங்களை தட்டி நம்முடைய ஜெபங்களை இந்த பாடல் வழியாக தேவன் ஆசீர்வதித்து மகா பெரிய கிருபையுடன் இரக்கத்துடன் ஒரு மாபெரும் விடுதலையை நம் தேசத்துக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ள முழல் எல்லாமே உமக்கு தந்தனையா, கள்ள கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுங்கயா. உள்ள முழல் எல்லாமே உமக்கு தந்தனையா, ஒரு கள்ள கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுங்கயா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டனையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டனையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடிய வண்ணமாய் இந்த வேளையிலும் கூட இதே பாடலை, இதே சரணங்களை நாம் மெல்லிய குரலிலே தேவனிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாத பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான், வாக்குவாத பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான், ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான்.
அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா நீங்கள் என்னிலும் என்னுடைய வசனங்கள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். ஆதலால் நாம் அவரிடத்தில் அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது, அவர் நம்மதிலே இருக்கிற பொழுது, அவர் நமக்காய் யாவையும் செய்கிறவர், செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஆதலால் இந்த கன்னட பாடலை நாம் பாடி தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಯೇಸುವೆ, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಬಾಳಲಾರೆನು. ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಕತ್ತಲೆಯ ಸಮಯದಿ ಬೆಳಕಾಗಿರು, ಮರಣದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು. ಕತ್ತಲೆಯ ಸಮಯದಿ ಬೆಳಕಾಗಿರು, ಮರಣದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಿ ತಾಯಿಯಾಗಿರು, ಸಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು. ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಿ ತಾಯಿಯಾಗಿರು, ಸಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಓದುವ ಸಮಯದಿ ಗುರುವಾಗಿರು, ನಾ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯದಿ ದೇವರಾಗಿರು. ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಓದುವ ಸಮಯದಿ ಗುರುವಾಗಿರು, ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯದಿ ದೇವರಾಗಿರು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಹಾಲೇಲುಯಾ ಹಲ್ಲೇಲುಯಾ ಹಾಲೇಲುಯಾ ಹಾಲೇಲುಯಾ
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அவர் நம்மை மறவாமல் நினைத்திருக்கின்றார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உள்ளத்தில் ஆழத்திலிருந்து மனதார அவருக்கு நன்றி சொல்லி இரவும் பகலும் நம்மை நினைத்து வழி நடத்துகிற அந்த தேவனுக்கு கோடி கோடி நன்றி சொல்லுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் வேளன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட
போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்படியே நாம் எழுந்து நிற்போமா? அப்படியே நாம் எழுந்து நின்று தேவனை நாம் ஒரு சில நிமிடங்கள் ஆராதிப்போம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமாண்டவரே, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளல்ல ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவரீர் உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறது ராஜா. அப்பா, நீர் கொடுக்க நாங்கள் சுவாசிக்கிறோம், நீர் எடுக்க நாங்கள் தவிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கூட அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அப்பா உடைய பொற்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் இல்லாமல் இந்த உலகத்திலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. அப்பா, நாங்கள் வலது புறமும் இடது புறமும் சாயும் பொழுது வழி இதுவே என்று எங்கள் பின்னாக இருந்தப்பா, இந்த வருடம் முழுதும் ஆண்டவரே எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து எங்களை தேற்றி ஆற்றி தேற்றி அப்பா வழி நடத்தி வருகிறீரே. உமக்கே கோடி நன்றி ஸ்தோத்திரம் அளிக்கிறோம் ராஜா. உயிரின் ஊற்றே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவா, உலகின் ஊற்றே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. இயேசுவே, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது நினைவும் நீயாவாய்,
நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன். அவர் வாக்குத்தத்தம் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தம் நிறைவேற்றும் வரைக்கும் நம்மை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். எனக்கு பிரியமானவர்களே, 18 வருஷத்துக்கு முன்பாகி 2007 ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி அதிகாலை வேளையில் டபுள் ஹார்ட் அட்டாக்கால விழுந்து போய் கிடந்த எண்ணெய், பேண்ட்ல ஃபுல்லா மோஷன், சுவாசம் நின்று போயிருந்த எண்ணெய், ஏசப்பா எனக்கு பலன் இல்லப்பா என்று நான் விழுகிற பொழுது உடல் முழுவதும் இருளாயிருந்தது. ஒரு 10-12 பேர் என் மேல் உட்கார்ந்தது போன்ற ஒரு வெயிட்டா இருந்தது. எவ்வளவு நிமிஷம் நான் கீழே விழுந்து கிடந்தேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சத்தம் கேட்டது. நான் அவரை நோக்கி அதிகாலையிலே கூப்பிட்ட பொழுது, இயேசுவே எனக்கு பலன் இல்லை என்று நான் கூப்பிட்ட பொழுது, என் கிருபை உனக்கு போதும் என்றார். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ என்று சொன்னார். ஆமெனுக்கு பிரியமானவர்களே, அன்றையிலிருந்து இன்றை வரைக்கும் டேப்லெட் போடுறதில்ல, தெரியுங்களா? மருந்து காட்டு உடல் நோவு காய்ட்டு நான் டேப்லெட் போடுறதில்ல. என்னுடைய சுகர் லெவல் 470 ஃபாஸ்டிங்கில். நம்புறீங்களா? சுகர் லெவல் எவ்வளோங்க? 470. ஆஃப்டர் ஃபுட்டு 700. ஆனாலும் என்னுடைய ஆற்றலும் என்னுடைய வலிமையும் என்னுடைய போற்றுதலுக்குரிய ஆண்டவராக இயேசுவே இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் வெறும் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்திலும் பிழைப்பான் என்று சொன்னவர், அவர் இன்றைக்கும் என்னை பிழைக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இந்த பாடலை நாம் பாடி அடுத்த காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? சகல துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் துணையோடு அப்பா பிதாவாகிய யாவே தேவரீர்
உமக்கே அர்ப்பணிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி நம்முடைய தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்.